ஆடு சேற்றிலே விழுவதற்கும் பன்றி சேற்றிலே விழுவதற்கு வித்தியாசம் உண்டு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆடு நடந்து போய்கிட்டே இருக்கும். நல்லா நிமிந்து உட்காருங்களா, நிமிந்து. ஆடு ஆடு, நீங்களும் ஆடு, நம்மளும் ஆடு. அதனால தான் நாம எல்லாரும் ஆடுகள் ஆண்டவரே, அவர் மேய்ப்பர் இல்லையா? ஆடு ரோட்ல அல்லது வீதியில அல்லது வரப்பு மேல நடந்து போய்கிட்டே இருக்கும். ரெண்டு பக்கமும் சகதி சேரு கால்வா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆடு ஜாகிரதையா தான் நடக்கும். டேய், ரெண்டு பக்கமும் அந்த சகிக்கல பாக்குறதுக்கு நம்ம ஜாகிரதையா போய் சேரலாம்னு தான் போகும். ஆனா என்னமோ தெரியல, கால் சறுக்கி விழுந்துரும். அந்த கால்வாயில சகதியில விழுந்துரும். சகதி ஒரே நாத்தாட்டு தண்ணி. அந்த ஆடு என்ன பண்ணும் தெரியுமா? தலையை அப்படி தூக்கிடும் மேல. எப்படி எப்படியே முயற்சி பண்ணும், ஏறத்துக்கு முடியல. அப்ப என்ன சொல்லும் தெரியுமா? யாராவது என்ன வந்து காப்பாத்துங்க, தூக்குங்க, அந்த சேத்துல இருந்து என்ன தூக்குங்க அப்படின்னு அது பாஷையில அப்படி கத்தும். ஆடு கத்தன மாதிரி இருக்குதா ஓரளவு? சரி சரி, யாரோ ஒருத்தர் கோன்சாம் போயிருக்கிறாரு. சரி பாவம் இந்த ஆடு அப்படின்னு சொல்லி இறங்கி தூக்கி மேல நிக்க வச்சு தண்ணி, நல்ல சுத்தமான தண்ணியை கொண்டு வந்து ஊத்தி அந்த அந்த சேரு எங்கெல்லாம் பட்டிருக்குதோ அங்கெல்லாம் ஊத்தி கழுவி முடிச்ச பிறகு அதை அப்படியே அசை போடும். வாயை திறந்து நல்லா பார்க்கும், கண்ணை திறந்து பார்க்கும். அது முகத்துல ஒரு தெம்பு இருக்கும். கரெக்டா? இதான் ஆடு. ஆனா பன்றின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா? பன்றி என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க பாக்குறத பார்த்தா பன்றி இது வரைக்கும் பார்த்த மாதிரியே இல்ல. சரி, எங்கன்னா இருக்கும் பாத்துருங்க. அது எங்கதான் இருக்கும்? சேற்றுல தான் இருக்கும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஒரு பன்றியை கொண்டு வாங்க, எப்படியாவது பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வாங்க. அது நல்லா அது அது வந்து கோல்டு ஆயிட்டுக்குதுன்னு வச்சுங்க. சுடு தண்ணியை காய வச்சு தலைக்கு ஷாம்பு போட்டு உடம்புக்கு சோப் போட்டு குளிப்பாட்டுங்க. அது ஒருவேளை பெண் பன்றி பாப்பாவா இருந்தா சுடிதர் போடுங்க. அப்புறம் முகத்துக்கு பவுடர் போடுங்க, பேரன் லெவலி பேத்தி லெவலி எல்லாம் போடுங்க. முடிய நல்லா வாரி ரிப்பன் எல்லாம் போடுங்க. நல்ல சாப்பாடு, ஏ கிளாஸ் ஃபுட்டு செஞ்சு அதை ஒரு சேர் மேல உட்கார வச்சு அந்த பிரியாணியை கொண்டாந்து அந்த பன்றிக்கு முன்னாடி வச்சு பாருங்க. தலை சுத்தம், மயக்கம் வரும், ஓடும். ஏன்னா அதுக்கு பிடிக்காது, இதெல்லாம் நல்லதெல்லாம் பன்றிக்கு பிடிக்காது. ஐயோ என்ன விட்டா போடும், ஓடி போய் அது சேற்றுல தான் போயிட்டு விழும். அது மாதிரிதான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவார்கள், திரும்ப 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 பாவ சேற்றில விழுவார்கள். அது அல்ல, அது மாய்மாலம், அது நடிப்பு. ஆடு போல தெரியாம யோசிக்காம தவறுவது. அந்த காலத்துல எம்ஜிஆர் பாடினாரு, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் தெரியாத மாதிரி நடிக்கூடாது. தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். அந்த பாட்டு எந்த படத்துல வருது, நான் போய் பார்க்க போறேன்னு கேட்காதீங்க. எங்கன்னா ரேடியோவில் பாடம் அதை கேட்டு வந்து சொல்றேன். அதுக்குன்னு நான் வந்து சினிமா போய் பார்த்துட்டு வந்து சொல்லல. சில நல்ல கருத்துள்ள பாட்டு அங்கங்க ரேடியோவில், கல்யாணத்துல, ரேடியோவில், ஹோட்டல்ல அப்படி பாடம். அது வந்து இப்ப உதவுது சொல்றதுக்கு. உதாரணத்துக்கு எல்லாம் பைபிள்ல இருக்கிறது தான். தெரிந்து செய்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான், தெரியாமல் செய்கிறவன் சில அடிகள் அடிக்கப்படும். அதை வச்சுதான் கண்ணதாசன் அப்படி பாட்டார்.